ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டேஸ்டியான பொரியல் ரெசிபி வெண்டைக்காய் முட்டை பொரியல் தான் செய்ய போகிறோம். வெண்டைக்காய் சுத்தமாக பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி முட்டை சேர்த்து செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இந்த டேஸ்டியான வெண்டைக்காய் முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெண்டைக்காயில் வளவளப்பு இல்லாமல் செய்யறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் போதும். நல்லா டேஸ்டியான வெண்டைக்காய் பொரியல் செய்யலாம். ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெண்டைக்காயை நல்லா ஒரு டைம் தண்ணியில் கழுவிட்டு ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிடணும். தண்ணி சுத்தமாக இல்லாமல் தண்ணியோடு கட் பண்ணோன்னா வெண்டைக்காய் இன்னும் ரொம்ப வளவலன்னு போன மாதிரி இருக்கும். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். நான் பொரியலுக்குங்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கிறேன். நம்ம ஒரு டைம் எண்ணெயில் வதக்கும் போது இன்னும் நல்லா சுருங்கிடும் வெண்டைக்காய். அதனால் இதை விட ரொம்ப பொடியாக கட் பண்ணாலும் நல்லா இருக்காது. நான் இந்த சைஸில் கட் பண்ணிக்கிறேன். 4-5 வெண்டைக்காய் கட் பண்ணதுக்கப்புறம் கத்தியில் இந்த மாதிரி வளவலன்னு இருக்கும். இதெல்லாம் ஒரு டிஷ்யூ இல்லைனா துணி வச்சு தொடச்சிட்டு அடுத்து வெண்டைக்காய் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லைனா சாப்பிங் போர்ட் கத்திலாம் ஒட்டிக்கிட்டு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் நம்ம கட் பண்ண வெண்டைக்காய்லாம் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இந்த வெண்டைக்காவை எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வாடி போய் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். இந்த மாதிரி ஒரு டைம் எண்ணெயில் வறுத்துட்டு செஞ்சோன்னா வெண்டைக்காய் இன்னும் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும், வளவலன்னு இருக்காது. பாருங்கள், 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வெண்டைக்காய் நல்லா வாடி போயிட்டு நல்லா வறுபட்ட வாசம் வரும். இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணும் போதே பாதி அளவுக்கு வெண்டைக்காய் வதங்கிரும். இப்போது அதே வானலில் இன்னும் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இதில் வதக்கின வெண்டைக்காய் சேர்த்துக்கிறேன். ஃப்ளேமை மீடியமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கிக்கலாம். ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும் போதே பாதி அளவுக்கு வதங்கியிருக்கும். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி சேர்த்தோன்னா பொரியல் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். இப்போ இதில் காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பொரியல் நல்லா டேஸ்ட்டாக வரணுன்னா வெண்டைக்காய் நல்லா பிஞ்சு வெண்டைக்காயாக பார்த்து வாங்கணும். ஃப்ரெஷ்ஷானதாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதில் முட்டை சேர்த்துக்கலாம். காயெல்லாம் சைடில் தள்ளிவிட்டு நான் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ முட்டையை நல்லா கலக்கி விட்டு இப்போ கொஞ்சமாக முட்டைக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கம்மியாக சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் முட்டையை நல்லா வறுத்துக்கலாம். வெண்டைக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வீக்லி ஒன்ஸாவது எல்லாருமே கண்டிப்பாக எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்குலாம் இந்த வளவலன்னு இருக்கிறதுனால பிடிக்காது. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி முட்டை சேர்த்து செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வெண்டைக்காய் ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். இந்த பொரியலை ரசம் சாதம், சாம்பார் சாதம், மோர் குழம்பு இதுக்குள்ளலாம் வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வெறும் சாதத்தில் அப்படியே போட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பொரியல் ரெசிபி. பாருங்கள், 5 மினிட்ஸில் முட்டை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதில் லாஸ்ட்டாக 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். மிளகு பொடியோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதை நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான வெண்டைக்காய் முட்டை பொரியல் சூப்பராக ரெடி. இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.